வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா முழு ராமாயணத்தையுமே படித்த பலன் கிடைக்கும். அது எப்படி, அது யாரால் நமக்கு கிடைச்சது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ராமாயணத்தை முழுசாக நம்ம எதுக்கு படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எந்த மாதிரி நெறிகளோட வாழணும் அப்படிங்கிற முழு விஷயத்தையுமே ராமாயணம் தான் ஒரு மனிதனுக்கு சொல்லித்தருது. அந்த ராமாயணத்தை நம்ம பாராயணம் பண்ணும்போது நமக்கு இப்போ ஒரு பெண் படிக்கிறீங்க அப்படின்னா ராமன் மாதிரி ஒரு கணவனும், ஒரு ஆண் படிக்கிறீங்க அப்படின்னா சீதை மாதிரி ஒரு மனைவியும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நம்ம ராமாயணம் படிக்கிறோம். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நமக்கு அதுக்கான நேரம் கிடைக்கிறதில்ல. அதே மாதிரி யாருக்குமே இப்போ பொறுமை இல்லை. அந்த பிரச்சனையை சரி செய்ய மகாபிரிவானால் நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அரிய பொக்கிஷம் தான் இந்த ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் இப்போ ஸ்க்ரீனில் வரும். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எத்தனை முறை வேணால் சொல்லலாம், உங்கள் விருப்பம்தான். ஆனால் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் ஒரு முறை சொன்னாலே அந்த முழு ராமாயணத்தையும் முழுசாக படித்த பலன் அப்படியே கிடைக்கும்னு நான் சொல்லலைங்க, மகாபிரிவா சொல்கிறாரு. மகாபெரிவாவை பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் என்ன ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்சால் போதும், அது எப்படி அந்த பிரச்சனையை சரி செய்யும்னா மகாபெரிவாவுக்கு தெரியும். அவர் எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் ஒரு சின்ன பரிகாரத்திலேயே நம்மளோட கஷ்டத்தை முடிச்சு வைப்பார். அவர்னால் கிடைக்கப்பட்ட இந்த மந்திரம் உங்களோட வாழ்க்கையை மாற்றும். கல்யாணம் ஆகாதவங்க கண்டிப்பாக இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணும்போது சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம். ராமாயண பாராயணத்துக்கு ரொம்ப உகந்த ஸ்லோகம் இது. இதை நீங்கள் தினமும் சொல்லிட்டு வர உங்கள் வாழ்க்கையில் ஒரு நெறியோடவும் ஒரு நல்ல மனசோடவும் நீங்கள் வாழ்வீங்க. உங்களோட வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் சரியாகும். சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும்னு மகாபிரிவானால் கொடுக்கப்பட்ட இந்த ஸ்லோகம் உங்களுக்கு பலன் கொடுக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.